ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் பேர் ட்ரீம் அடிட்ஸ் அண்ட் மைசெல்ஃப் நிதிஷ். இன்றைக்கி நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்சோட ஸ்ட்ராட்டஜி ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அது வெஸ்ட் இண்டீஸ் மேட்சோட வீடியோவுமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். ஓகேவா? நம்ம லாஸ்ட்டாக வந்து ஜிம்பாப்வே வர்சஸ் பாகிஸ்தான் மேட்சோட வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு டெலகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ, இந்த மாதிரி கான்செப்ட்டில் போடும்போது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ மேட்சுக்கு போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ நீங்கள் பார்த்து டீம் போட்டிருந்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் பேஜ்லேயே ஒரு போல் போட்டிருக்கோம். அது உங்கள் மனசாட்சிக்கு இந்த கான்செப்ட் எந்தளவு ஒர்க் ஆச்சு அப்படின்றதுக்கான ஓட்டும் போட்டுருங்க. ஓகே, நம்ம கான்செப்ட் ஒன்றுங்க பெரிய விஷயம் கிடையாது. நம்ம ரிஸ்க்குன்ற பேரில் ரொம்ப ஹை பிக்கை விட்டுட்டு அதிகமான லோ பிக் எடுத்துகிட்டு போவோம். இது வந்து நடக்காதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். 10க்கு 2 இல்லை 3 மேட்ச் நடக்கும். மிச்சம் 7 மேட்சுமே மெஜாரிட்டி ஹை பிக் வந்தும் லோ பிக் வந்து ரிஸ்க்காகவும் வந்திருப்பாங்க. அதில் ஒரு சில நேரம் ஹை பிக் கேப்டனாகவும் ஒரு சில நேரம் லோ பிக் கேப்டனாகவும் வந்திருப்பாங்க. அது அன்றைக்கான டேவை பொறுத்து. இதுதான் மேக்ஸிமம் 7 மேட்ச்சில் 10க்கு 7 மேட்ச் வந்து ப்ராபபிலிட்டி நடக்கிற விஷயங்கள். இது பிபிஎல் ஐபிஎல் எல்லாத்துலேயுமே அப்படி ஆகிற ஒரு விஷயம் தான் நம்ம இப்போ சொல்கிறதுமே. இந்த மாதிரி தான் மெஜாரிட்டி ஆகும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கூட லாஸ்ட்டாக நடந்த ஐபிஎல் மேட்சோட ஒரு ஃபஸ்ட்டு 10 மேட்சோ இல்லைன்னா 20 மேட்சோ நீங்கள் எவ்வளோ மேட்ச் விளாண்டுருக்கீங்களோ அது டேட்டாவை அனலைஸ் பண்ணி பாருங்கள். எத்தனை மேட்ச் ஹைபிக் அதிகமாக வந்திருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து ஐபிஎல் அந்த மாதிரி மேட்சஸில் வந்து கிரவுண்டுக்கும் கொஞ்சம் இது இருக்கும். அப்போ கிரவுண்டோட பெர்சன்டேஜும் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டேக்ஸ் சொல்ல கிரவுண்டோட பெர்சன்டேஜ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பிபிஎல் அதுக்கெலாம் கிரவுண்டு தேவையில்ல, பிளேயர் நம்ம நார்மலாக பார்க்குற பெர்சன்டேஜ் எடுத்துக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கான்செப்ட் வந்து அதிகமான ஹை பிக் எடுத்துகிட்டு போயிட்டு லோ பிக்கு கம்மியாக எடுத்துகிட்டு போனோம். ஆனால் அந்த லோ பிக்கில் கேப்டன்ஸ் எலிஜிபிள் வந்துச்சுன்னா நம்ம ஜிஎல்ஏ வின் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ப்ராபபிலிட்டி கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். லாஸ்ட் ஜிம்பாப்வே மேட்சுக்கான வீடியோவுமே நம்ம அப்படி தான் கொடுத்துருந்தோம். ஓகேவா? இப்போ இதில் முக்கியமானது வந்து நம்ம மக்களோட மனசுன்ற இந்த செல்பை வேலி பெர்சன்டேஜ் இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம டீமே எடுக்கிறோம். இதில் நம்ம ஒரு சில ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இதை மட்டும் வச்சு நம்ம டீம் எடுத்தால் எவ்வளோ தூரம் ரிஸ்க்காக வரும், எவ்வளோ தூரம் நம்ம சேஃப் தூரம் கொண்டு போகலாம். அதாவது ஜியில் ஒன்று வின் பண்ணுவோம், அப்படி இல்லைனா வின்னிங் சொன்னுக்குள்ள டீம் வந்துடும் எப்போனா நம்ம கரெக்டான ஹைபிக்கை வந்து எடுத்துகிட்டு போயிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த மேட்ச்க்கான கான்செப்ட் பார்த்துடலாம். இதில் மக்கள் பிக் பண்ணியிருக்க பிளேயர்ஸ் யாரான்னு பார்த்தீங்கன்னா ஹை பிக்கில் 50 எபோவ் மேலே சொல்கிறேன். 50 எபோவ் மேலே இப்போ இருக்கிற வரைக்கும் 50 எபோவ் இவங்களாக இருக்காங்க. ஒரு 10 பேர்கிட்ட 50 எவ்வளோ இருக்காங்க. இதோட மக்களோட மனசுப்படி நீ பாகிஸ்தான் ஜெயிக்கிற மாதிரி அதிகமான பிளேயர்ஸை பிக் பண்ணியிருக்காங்க. இதனால பாகிஸ்தான் ஜெயிக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் உங்கள் ஓன் கான்செப்டில் ஹை பிக்கோ லோ பிக்கோ இல்லை எந்த கிரிக்கெட்டில் வந்து பிளேயர்ஸ் அதிகமாக இருக்காங்க அதை பேஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் வச்சுருப்பீங்க. கண்டிப்பாக இந்த டீம் வின் பண்ணணும், இந்த டீம் லாஸ் பண்ணணும்னு சொல்லி நான் இன்றைக்கி வந்து பாகிஸ்தான் வின் பண்ணுற மாதிரியும் சவுத் ஆஃப்ரிக்கா தூக்குற மாதிரியும் டீம் காட்டுறேன். ஆனால் நான் டாஸ் போட பிறகு தான் எனக்கு எந்த டீம் வின் பண்ணணும் அப்படின்னு தெரியும். ஏன்னா இப்போ ரெக்கார்ட் எப்படி பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்டோ ஸ்டேக்ஸோ பிளேயர் பெர்ஃபார்மன்ஸோ பார்க்குறது கிடையாது. இருந்தாலும் சும்மா ஒரு நாலேஜுக்காக பார்த்துருந்தேன். பார்க்கும்போது பாகிஸ்தான் அதிகமான வின்னிங்ஸையும் சவுத் ஆஃப்ரிக்கா கம்மியான வின்னிங்ஸையும் 7-4 அந்த மாதிரி தான் இருக்காங்க. இருந்தாலுமே அப்போ பாகிஸ்தான் விளையாண்ட பிளேயர்ஸ் இப்போ இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்வான், பாபர் அசாம், அஃப்ரேடி, ஹாரி ஃபர்ஃபின்னு 1-2 பேர் தான் எக்ஸ்பீரியன்ஸான பேர். மிச்சம் எல்லாருமே இப்போ தான் நியூவாக வந்திருக்காங்க. அந்த மாதிரி டீமோட அதே சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியான எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸுமே இருக்காங்க. இவங்க முக்கால்வாசி பேர் ஐபிஎல்லே ப்ளே பண்ணவங்க. அந்த டீமோட போகிறனால எந்த டீம் வின் பண்ணுறது கஷ்டம். அது எந்த டீம் வின் பண்ண போகுது அப்படின்னு சொல்கிறதே கஷ்டம். டாஸ் போட்ட பிறகு நம்ம மேபி எந்த டீம் வின் பண்ணுன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த வீடியோவில் நான் பாகிஸ்தான் வின் பண்ணுற மாதிரியும் சவுத் ஆஃப்ரிக்கா தோக்குற மாதிரியும் டீம் சொல்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு மாற்றி இருக்கணும்னா அப்படியே நீங்கள் மாற்றி சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எந்தெந்த அப்படின்றத சொல்கிறேன். இதன்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 ஐபிக்கு வந்திருக்காங்க. இந்த 10 நார்மலாக நம்ம எடுத்துகிட்டு போகிறது எப்பயுமே 5 எடுத்துகிட்டு போவோம். மிச்சம் அப்போ 6 பேர் லோ பிக்கில் ரிஸ்க்காக எடுத்துகிட்டு போயிட்டு இருப்போம். ஆனால் இந்த வட்டம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 பேர்கிட்ட கொண்டு போக போகிறோம். கிட்டத்தட்ட 3 பேரை இருந்து விட போகிறோம். 7 பேரை ஹை பிக் எடுத்துகிட்டு போக போகிறோம். எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, இந்த லோ பிக்கில் கடைசி பிளேயராக வரும். இந்த ஹை பிக்கில் கடைசியாக ஒரு பிளேயர் 11 பிளேயர் இருப்பாங்களே, இவங்களுக்குமே பெரிய பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்காது. ஒரு 2 இல்லை 3 பாயிண்ட் தான், இல்லைனா அதிகபட்சம் 10 பாயிண்ட்டுக்குள்ளே தான் பெருசாக டிஃப்ரென்ஸே இருக்கும். அதனால உங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் வராது. எப்போ சேஞ்சஸ் வரும்னா அதிகமான ஹை பிக்கில் இருப்பார்ல, ஒரு 90% எவ்வளோ இருக்க ஒரு பிளேயர் கேப்டனாக வந்துட்டாருன்னா தான் அக்யூரசி இன்னும் ஏறும். அப்போ தான் பெரிய டிஃப்ரென்ஸை இம்பாக்டாக பண்ண தவிர்த்து நார்மலாக இருக்க ஒரு 60-70% இருக்க ஒரு லோ பிக்கில் வரவரில் கேப்டனாக வந்தாருன்னா அந்த ஒரு பிளேயர் வந்து பெரிய சேஞ்சஸ் கொண்டு வர மாட்டார். அதை பேஸ் பண்ணி நம்ம 7 பிளேயரை கொண்டு போக போகிறோம். இல்லை ப்ரோ, நான் ரொம்ப சேவ் ஜோனாக தான் கொண்டு போவேன், நான் சொல்கிறது முழுக்க ஜிஎலுக்கு மட்டும்தான், ஸ்மால் லீக் போட்டிங்கன்னா ஃப்ளாப் ஆகிடுவீங்க. 8 பிளேயர்கிட்ட கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேவ் ஜோனாக இருக்கும். ஆனால் ஜிஎல் வின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த 8வது பிளேயர் கையில் தான் இருக்குது. அந்த 8வது பிளேயர் வந்து ஒரு டீசென்ட் பாயிண்ட் எடுத்தாலுமே உங்களுக்கு எப்படி பார்த்தாலுமே ஜிஎல் வின் பண்ணதுக்கு உங்களுக்கு 10-20 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வர தான் செய்யும். 8வது பிளேயர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஜோனாக வேணும், 8வது பிளேயர் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. இல்லைன்னா இந்த 10 பேர்லேருந்து 7 பேர் கன்ஃபார்மாக வந்துடுவாங்க. அதுலேயுமே
ஹென்ரிக் கிளாசன், எஸ் ஆயுப். இந்த 2 பேரில் யாராச்சும் ஒரு ஆள் தான் உள்ளே வருவாங்க. ஏன்னா கேப்டன் விசி அவங்க 2 பேர் தான். அது மட்டும் இல்லாமல் எஸ் ஆயுப்புக்கு வந்து ஓவர் கிடைக்குமானா மேபி கிடைக்க சான்சஸ் இல்லை. அதனால் அவர் சிங்கிள் ஆப்ஷன் மாதிரி தான் இந்த மேட்ச்சுக்கு. இந்த 2 பேர்லேருந்து, அதாவது எஸ் ஆயுப், ஹென்ரிக் கிளாசன்லேருந்து யாராச்சும் ஒரு ஆள் தான் வருவாங்க. இதில் ஒரு ஆள் நான் ஃபில்டர் பண்ணிட்டேன். மிச்சப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் 2 பேரை இதுலேருந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சாம்சி செகண்ட் இன்னிங்ஸாக ஸ்பின்னுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் சாம்சி எடுத்துகிட்டு போகலாம். இல்லை பாகிஸ்தான் தான் வின் பண்ண போகுதுன்னா ஹாரி லாஸ்ட் மேட்ச்லேருந்து ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணல, அதனால மேபி அவர் எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் எல்லாம் உங்கள் கான்செப்ட்டில் ஃபில்டர் ஆப்ஷன் வச்சுருப்பீங்களா, அதில் வந்து மிஸ் பண்ணிங்கன்னா 2 பிளேயர் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பண்ணிட்டீங்க. இப்போ வேண்டரசன் எடுத்திங்கன்னா அவரோட சொல்கிறேன், நான் வெங்கடேஷ் ஐயர்லாம் சொல்லுவேல, அது மாதிரி வேண்டரசன் வந்து இந்த மேட்ச் ஃப்ளாப்னா அடுத்த மேட்ச் கண்டிப்பாக விளாடுவார். ஒருவேளை இந்த மேட்ச் நல்லா விளாண்டாருன்னா அடுத்த மேட்ச் கண்டிப்பாக ஃப்ளாப்பு தான். அந்த மாதிரி தான் வேண்டரசன் விளாடுவார். அப்படின்றப்ப அதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்னது ஹென்ரிக் கிளாசன், எஸ் ஆயுப்லேருந்து யாராச்சும் ஒரு ஆள். மிச்சம் இருக்க 2 பிளேயர், இதுலேருந்து 2 பிளேயரை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 7 பிளேயர் இதுலேருந்து கிடச்சிருவாங்க. எஸ் ஆயுப் கிளாஸ்லேருந்து ஒரு ஆளும். மேபி வேண்ட்ரேசல் ரிஸ்க்கு தான். ஏன்னா இந்த மேட்ச் விளையாண்டாலும் அடுத்த மேட்ச் ஃப்ளாப்பு. விளையாடலைன்னா நம்மளுக்கு சேவ் ஜோன். 2 பிளேயரை மட்டும் உங்கள் செல்லில் ரிமூவ் பண்ணிக்கோங்க ஹைப்புக்கு. அப்புறம் நம்மளுக்கு இங்கே 7 பிளேயர் கிடச்சிருவாங்க. இன்னும் நம்மளுக்கு 4 பிளேயர் வரும் நம்ம 11 பேரை கொண்டு வரதுக்கு. இந்த 4 பேரில் யாராக இருக்கிறா நம்ம கான்செப்டில் ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். இல்லை பார்த்தீங்கன்னா லோ பிக். இப்போ நான் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா தோக்கரமாக எடுக்கிறதுனால நான் லோ பிக்கு காட்டுறேன், யாரெல்லாம் லோ பிக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. சாரி, 11 பேஸ் பண்ணி காட்டுறேன். உங்களால் 11 இருப்பாங்க. 11 யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற சேனல்ஸை பார்ப்பீங்க. அதனால் 11லேயோ நான் கிரவுண்ட் ஸ்டேக்ஸோ பெருசாக பார்க்க மாட்டேன். கிரவுண்ட் ஸ்டேக்ஸோ பிளே பெர்ஃபார்மன்ஸோ பார்க்க மாட்டேன். 11 மெஜாரிட்டி எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்க. யாராவது 11 அங்கே போகிறான்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால நான் 11 பெருசாக சொல்லலை. இப்போ இந்த 4 பேர்லேருந்து ஒரு ஆள் கம்பல்சரி வருவாங்க. அந்த ஒரு ஆள் அப்படின்றது இப்போ செகண்ட் இன்னிங்ஸாக இருந்துச்சுன்னா டேவிட் மில்லருக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். இல்லை பிரீக்ஸ்மேன் வந்து அன்ரேட்டட் பிளேயரு, நல்லா விளையாடுவார். அதே சமயம் ரிக்கல்சன். இந்த 3 பேர் இல்லைனா ஹென்ரிக்ஸ் கூட விட்டுறலாம். இந்த 3 பேர்லேருந்து செகண்ட் இன்னிங்ஸாக டேவிட் மில்லர், அப்படி இல்லைனா ஹென்ரிக்ஸ், பிரீக்ஸ்மேன், ரிக்கல்சன். இந்த 3 பேர்லேருந்து ஒரு ஆள் கம்பல்சரி வருவாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னா. செகண்ட் இன்னிங்ஸ்னா மேபி நீங்கள் டேவிட் மில்லரையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த 4 பேர்லேருந்து ஒரு பேர் உங்கள் டீமில் கண்டிப்பாக இருந்தே தீரணும். 4 இருக்காங்க அதனால் 2 வருவாங்க அப்படிலாம் கிடையாது. ஒரு ஆள் கம்பல்சரி இருந்தே தீரணும். 2வது பேர் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா மேபி எடுத்துக்கலாம் தவிர்த்து, ஆனால் அதில் ஒரு ஆள் கம்பல்சரி எடுத்துக்கணும். அதே சமயம் இங்கே பிராட்மேன் யார் 11 ஆக மாட்டாங்க. இந்த 3 பேர்லேருந்து ஒரு ஆள். இது எப்போன்னா சவுத் ஆஃப்ரிக்கா தோக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த 3 பேர்லேருந்து கம்பல்சரி ஒரு ஆள் வந்தே தீருவாங்க. அப்படின்றப்ப நம்மளுக்கு இன்னும் லோ பிக்கில் 4 பிளேயர் தேவை. அந்த 4 பிளேயரில் பேட்டிங்லேருந்து ஒரு ஆளும் பவுலிங்லேருந்து ஒரு ஆளும் மொத்தம் 2 பிளேயர் வந்துடுவாங்க. இன்னும் 2 பிளேயர் இருக்காங்க, நான் சொல்கிறேன் 2 பிளேயர் அப்படின்றத. வந்துடுவாங்களா? இந்த 3 பேர்லேருந்து ஒரு ஆள் கம்பல்சரி வருவாங்க. நம்மளுக்கு இன்னும் பர்சன்டேஜ் மாறிக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் கன்ஃபார்மாக இந்த பிளேயர்னு சொல்லலை. ஒரு 8:30 நம்ம டெலகிராம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் அந்த மேட்ச் வந்து நம்ம நினச்ச மாதிரி வந்துருந்துச்சுன்னா நானே மார்க் பண்ணி அனுப்புவேன். நம்ம டெலகிராம் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா நானே மார்க் பண்ணியிருப்பேன் நிறையா. இந்த மார்க் பண்ணி இந்த மார்க்கில் 2 பேர் ஒரு ஆள் எடுங்க, இந்த 2 பேரில் ஒரு ஆள் எடுங்க நானே சொல்லுவேன். அப்போ இந்த 3 பேர்லேருந்து யார் அந்த ஒரு ஆள் எடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் 2 டீம் போட்டால் கூட நம்ம கான்செப்ட் படி அதிகமான டீம்ஸ்லாம் போட வராது. கம்மியான டீம் போட்டாலே ஜெயிக்கிற மாதிரி தான். நம்ம கம்மியான டீம் போட்டு தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற நம்பக்கூடியவங்க தான் நானுமே. அதனால எந்த 2 பேர் எடுக்கிறது, அந்த பேட்டிங் 4 பேரில் எந்த 2 பேரும் எடுக்கிறது, இல்லை எந்த ஒரு ஆள் எடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும்ல. அப்போ டெலகிராமில் நான் மார்க் பண்ணி அனுப்புவேன். அப்போ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆள் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை 2 டீம் எடுத்தீங்கன்னா யார் ஒரு டீமில் வைக்கலாம் அப்படின்றது நீங்களே முடிவெடுத்துக்கலாம். அது ஈஸியாகவும் இருக்கும். அதே சமயம் பாகிஸ்தானில் பார்ப்போம். இப்போ பாகிஸ்தானில் இந்த 2 பேர்லேருந்து ஒரு ஆள் கம்பல்சரி வந்தே தருவாங்க டீமுக்குள்ளே. அதே சமயம் 2 பேருமே வரலாம். அந்த பிச்சு பவுலிங் பிச்சாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில், பாகிஸ்தான் வின் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் இந்த 2 பேருமே மேபி வருவாங்க. இல்லை பாகிஸ்தான் தோக்குது அப்படின்னா இந்த 2 பேரும் யாராச்சும் ஒரு ஆளாச்சும் கம்பல்சரி வருவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் இந்த 2 பேருமே டீமுக்குள்ள எல்லாருமே எடுத்துகிட்டு போயிருவீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன். இப்போ பாகிஸ்தான்லேருந்து இந்த 3 பேர்லேருந்து பாகிஸ்தானுக்கு கம்பல்சரி ஒரு பிளேயர் வருவாங்க. சாரி ஆமாம், பாகிஸ்தான் வந்து தோக்குது, அதாவது பாகிஸ்தான் தோக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த 3 பேர்லேருந்து கம்பல்சரி ஒரு ஆள் வருவாங்க. இன்கேஸ் ஜெயிக்குது அப்படின்னா
ஆமாம், ஜெயிக்கிறது தோக்குனாலுமே இதில் ஒரு பிளேயரை நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஃபுல்லாக ஜெயிக்கிறதுலாம் மேக்ஸிமம் வர சான்ஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் நான் முதல் சொன்னேன்ல 11 பேர், அந்த 11 ஆள் வந்து பெரிய பாயிண்ட் எடுக்கலைனாலுமே உங்கள் ஜீலுக்கு பாதிப்பை உருவாக்க மாட்டாருன்னு சொன்னேன்ல, அதை பேஸ் பண்ணி இருக்கிறனால இதுலேருந்து ஒரு பிளேயர் எடுத்துக்கோன்றேன். ஏன்னா நம்ம வட்டம் செய்கிற தப்பே இந்த இதெல்லாம் செஞ்சுட்ருப்போம். எந்த டீம் ஜெயிக்க போதோ அதில் வந்து லோ பிக் பவுலர் வந்து ரேராக தான் வருவாங்க, ஹை பிக் பவுலர் கம்பல்சரி வந்துருவாங்க. அந்த ஜெயிக்க போகிற டீம்லேருந்து லோ பிக் பவுலர் வருவாங்கல்ல, அவங்க எடுத்துகிட்டு போகிற பாயிண்ட்டுமே ஒரு 30-40க்குள்ளே தான் மேக்ஸிமம் இருக்கும். அதனால நான் வந்து வேணான்னு நினச்சிக்கிருந்தேன். இருந்தாலுமே எடுத்துகிட்டு போகிறது நம்ம சேஃப் ஜோன். இந்த 3 பேர்லேருந்து ஒரு ஆள் கம்பல்சரி வருவாங்க. எப்போனா பாகிஸ்தான் தோக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த 3 பேர்லேருந்து ஒரு ஆள் கம்பல்சரி வருவாங்க. ஜெயிக்குதுன்னா நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா விட்டுட்டு போகலாம். இல்லை நான் சேஃப் ஜோனாவே போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 3 பேர்லேருந்து ஒரு ஆள் எடுத்துகிட்டு போங்க. இன்கேஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து 4 பேர் சொல்லியிருந்தேன் லோ பிக்கில். அதில் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு பேட்ஸ்மேன் எடுத்திருப்போம், சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு பவுலர் எடுத்திருப்போம். இப்போ வந்து இந்த பாகிஸ்தானில் இருக்க ஒரு பவுலர் எடுத்திருக்கோம். 3 பேர் ஆச்சு. இன்னும் ஒரே ஒரு பிளேயர் தேவை. அது வந்து பார்த்தீங்கன்னா SIB கூட விட்டுடலாம். ஏன்னா SIB கூட நீங்கள் ஹைபிக் கேட்டகரியில் எடுத்துருவீங்க, அதனால் SIB விட்டுடலாம். இந்த 2 பேர்லேருந்து கம்பல்சரி ஒரு ஆள் வந்தே தீருவாங்க. அந்த 4வது பிளேயர் இவங்க தான். இந்த 2 பேர்லேருந்து யாராச்சும் ஒரு ஆள் கம்பல்சரி உங்கள் டீமில் வருவாங்க. நீங்கள் பாகிஸ்தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் இனிஷியலாக இறங்குற யூகானையோ இல்லை அது விக்கெட் எடுப்பாங்கன்னா டாரிக்கோ எடுத்துகிட்டு போகலாம். T20 மேட்ச்சில் ரொம்ப கீழ் டவுன் இறங்குறவங்களுக்கு வந்து பேட்டிங் பெருசாக கிடைக்காது. எப்போனா டாப் 3ல் இருக்கவங்க நல்லா விளையாண்டாங்க அப்படின்னா. ஏன்னா SIBயில் உங்கள் டீமில் வைக்கிறீங்கன்னா நல்லா வேற அர்த்தம். விளையாடுறோன்னா டாரிக்கு வாய்ப்பு கிடைக்காது. டாரிக்கு வரலைன்னா யூகான் வந்தே தீரணும். அப்போ இவர் தான் இந்த 4வது பிளேயர். இன்கேஸ் நீங்கள் பாகிஸ்தான்லேருந்து அந்த பவுலர் 3 பேர் காமிச்சில லோ பிக் பவுலர் அவங்க யாருமே எடுக்கலை, நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா 4 பேட்ஸ்மேன் காமிச்சில அதுலேருந்து ஒரு ஆள் எடுத்துருக்கீங்க, இன்னும் ஒரு ஆள் எடுத்துக்கலாம். 2 பேர், இந்த 4க்கு 2 எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே பாகிஸ்தானில் வந்து 2 லோ பிக் பேட்ஸ்மேன் தான் இருக்காங்க. அதனால நான் சொல்கிறேன். இப்போ நான் சொன்னது எல்லாமே முழுக்க பெர்சன்டேஜை பேஸ் பண்ணி பெர்சன்டேஜ் கான்செப்டை வச்சு மட்டுமே சொல்லியிருக்கேன். இதில் நம்ம ஃபில்டர் ஆப்ஷன்னா நம்ம கேப்டன் நியூஸ்லேருந்து யாராச்சும் ஒரு ஆளாக ஃபில்டர் பண்ணிக்கலாம். அது போக எக்ஸ்ட்ரா ஃபில்டர் ஆப்ஷன்னா ஹென்ரிக் கிளாசன், பாபர் அசாம், எஸ் ஆயூப், நோக்ரியா, ஹாரி ஃப்ரஃப், அடுத்து டேவிட் மில்லர். இந்த 6 பேர்லேருந்து செகண்ட் இன்னிங்ஸ் கூட டேவிட் மில்லர் சொல்லிட்டோம்ல. இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் டேவிட் மில்லர் எடுக்க போகிறோம். அப்போ கூட அவரை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே நானே ஃபில்டர் பண்ணி காட்டுறேன். அதனால இதுலேருந்து ரொம்ப ஃபில்டர் பண்ணிடுறாங்க நீங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5 பேர்லேருந்து கம்பல்சரி 3 பேர் வந்தே தருவாங்க. இந்த 5 பேர்லேருந்து கம்பல்சரி 3 பேர் வந்தே தருவாங்க. இன்கேஸ் அங்கே வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்குது அப்படின்னா 4 பேர் வருவாங்க இங்கேருந்து. அப்போனா ஹென்ரி கிளாசன் வரல, அதாவது அங்கே எஸ் ஆயூப் கன்ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா இங்கே ஹென்ரி கிளாசன் வரமாட்டார். இப்போ ஹென்ரி கிளாசன் வரலைன்னா ஆங்கிஸ் நோக்ரியா வந்து கன்ஃபார்முக்கே இங்கே வந்துடுவார். இதுதான் லிங்க்கு. பெர்சன்டேஜை யூஸ் பண்ணும்போது லிங்க்கு ஈஸியாக பிடிக்கலாம், பிளேயர் லிங்க்கு. அப்படி பார்க்கும்போது இந்த 5 பேர்லேருந்து பாகிஸ்தான் ஜெயிக்குதுன்னா 3 பேர் கம்பல்சரி வருவாங்க. இல்லை அதுக்குன்னு பாகிஸ்தானில் 3 பேருன்னு சொல்ல முடியாது. பாகிஸ்தானில் அந்த 3 பேரும் இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்குது அப்படின்ற பட்சத்தில் ஹென்ரி கிளாசன் வரல அப்படின்ற பட்சத்தில் நோக்ரியா, இல்லை அங்கே எஸ் ஆயூப் வரல அப்படின்னா அங்கே ஹென்ரி கிளாசன் வந்துடுவார். அப்போ நோக்ரியா இங்கே வரமாட்டார். இதுதான் பெர்சன்டேஜ் பேஸ் பண்ணி லிங்க் பிடிக்கிறது. இப்போ இருக்க பெர்சன்டேஜ் நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்கேஸ் இப்போ வரைக்கும் மாறாது தான் நினைக்கிறேன், அதனால வீடியோ போட்டிருந்தேன். இன்கேஸ் மாறிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ஒரு டாஸ் போட்டு உடனே நம்ம டெலகிராம் பேஜை பாருங்கள். நான் முடிஞ்சளவு அப்டேட்டாக போட்டுருவேன். நான் ஒர்க்கில் இருப்பேன், இருந்தாலுமே நான் முடிஞ்சளவு ஸ்க்ரீன்ஷாட்டாச்சு போட்டு அப்லோட் பண்ணிடுவேன். இந்த பிளேயர் எடுங்க, இந்த பிளேயர் எடுத்திங்கன்னா இந்த பிளேயர் எடுக்கக்கூடாது அப்படின்றது. ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரே ரோல் ப்ளே பண்ணுவாங்க. நான் கிரிக்கெட்டில் ரோலை சொல்லலை, பெர்சன்டேஜில் சொல்கிறேன். இந்த பெர்சன்டேஜ் இத்தனை பேர் தான் வரணும்னு கணக்கு இருந்துச்சுன்னா அவங்க தான் வருவாங்க. அப்போ அந்த பெர்சன்டேஜ் ரோலுக்கு இவங்க வந்துட்டாங்கன்னா இவங்க வரக்கூடாதுன்ற மாதிரி கான்செப்ட் இருக்கும். அதனால அதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். இதை இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கேப்டன் விசிக் பெர்சன்டேஜ் வந்து இன்னுமே ஃபிட்டாகி வரல. எங்களுக்கும் சரி கேப்டன் விசிக் கிரெடிட்டை மெர்ஜ் பண்ணி சொல்கிற மாதிரி வரும். அது இன்னும் மெர்ஜாகி வரல. அது இன்னும் லாஸ்ட் 3 ஹவர்ஸ் அந்த தான் கேப்டன்சி வரும். அதனால் கேப்டன்சி என்னால் சொல்ல முடியல இப்போதைக்கு. நான் டெலகிராம் பேஜில் வரும்போது கேப்டன்சி இந்த எலிஜிபிள்குள்ளே இருப்பாங்கன்றதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். 8:30 அதாவது டாஸ் போட்டு எப்போ டாஸ் போடுவாங்கன்ற பார்த்துக்கோங்க. டாஸ் போட்ட போது நம்ம பேஜ் டெலகிராம் பேஜ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். அதில் நம்ம முடிஞ்சளவு அப்டேட் எல்லாம் போட்டுடலாம். இப்போ நான் சொன்னது ஃபுல் பெர்சன்டேஜை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். ஓகே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்சளவு டீட்டெயிலாக அடுத்த எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், பை, பார்ப்போம்.